ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவரொட்டி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் வந்து குறைபாடு இருக்கவங்க இந்த செவரொட்டி வந்து வாரத்துக்கு 2 டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹீமோக்ளோபினோட அளவு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த செவரொட்டியை வந்து சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரியில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ண வந்துடும். நம்ம டைரெக்டாக வந்து ஒரு கட்டையில் வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள ரத்தம் எல்லாமே வந்து வெளியேறிடும். இப்போ வந்து இதுக்கு நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம காரத்துக்காண்டி மஞ்சள்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து இதே எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க செவரொட்டியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம ஜீரகத்தூளும் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கணும்னா சூப்பரான வந்து செவரொட்டி வந்து நம்மளுக்கு ரெடி.